செத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறான் லாட்டரி மருமக. ஆதவ் அர்ஜுனா நேத்து ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றான், விஜய் ஒன்னும் லேட்டா வரலைங்க. எல்லா சேனலும் தான் நேரடியா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே. அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அறிவே இல்லாம முன்கூட்டியே வந்து அங்க நின்னுட்டாங்க. அவங்க சோறு தண்ணி சாப்பிடாம அங்க வந்து நின்னதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ரேஞ்சில இவன் பேசுறான். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புஷி ஆனந்த் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக விஜய் 12 மணிக்கு கரூருக்கு வருவார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண காணொளி இன்னும் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. நீங்களே பாருங்களேன். இப்படி ஒரு பக்கம் பொய்யான தகவலை நீங்க பரப்பிட்டு இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே பழி போடுறீங்களே. இந்த எச்சத்தனமான அரசியலை தான் தமிழ்நாட்டுக்கு மிகவும் ஆபத்து அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். தாவேகாக்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணக்கூடிய தற்குறிகள் இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தலைவருடைய நாமக்கல் வருகையாகட்டும், பிரச்சாரமாகட்டும், எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராமில் எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியும். இதை ஏன் சொல்கிறேன்னா, தலைவர் லேட்டாக வந்தார்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்து பரப்பப்பட்டுச்சு. ஸோ 3 to 10 என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டாக போனோம். கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.